சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீட்டினுடைய இந்த ப்ராஜெக்டினுடைய அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹாலிடேகள் எல்லாமே ஓவர். அப்போ இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன அப்டேட்டில் இருக்கின்ற விஷயத்தை வந்து அடுத்தடுத்த காணொலிகள் நான் இது வரைக்கும் போடையில் இந்த காணொலியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நாங்கள் கிண்டியிருந்த நாங்கள் டிகின் பண்ணியிருந்தபடியால் அதுங்க கான்க்ரீட் வந்து நேரடியாக வந்து பேட்ஸ்டோன் முறையில் அந்த கான்க்ரீட்டுகள் வந்து விழுந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நார்மலாகவே வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகளுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு கான்க்ரீட்டை போட்டு முடிச்சிடுவோம். இதனுடைய டீட்டெயிலை வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரை வந்து தந்திருப்பார். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான என்று சொன்னால் வேஸ்டேஜ் பைப்புகள், பப்ளிக் ஷூஸ் இதுகள் எல்லாமே வந்து பின்னால் போயிருக்கு. அப்போ அதுகளுக்கு வந்து கொஞ்சம் பேட்ஸ்டோன் மாதிரியான ஒர்க், அதில் நேரடியாக கான்க்ரீட் வந்து ஊற்றக்கூடாது, அதுக்குரிய அமைப்பில் செய்ய வேண்டிய எல்லாமே இருந்ததால் அதுக்குரிய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதான் அந்த ஃபவுண்டேஷன்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றது வந்து பின்னால் போகிற பப்ளிக் சூவர்ஸில் வர்ற பைப்புகள் வந்து நாங்கள் தேம்ஸ் வாட்டரில் இல்லாட்டி அந்த ரெலவெண்ட் வாட்டர் கம்பெனி அத்தாரிட்டி அவங்களோட இதில் வந்து பில்டிங் ஓவர் எக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்கு, அதை எடுத்து தண்டை வேணும். அதே மாதிரி இந்த கான்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திக்னஸ் கூடின ஒரு கான்க்ரீட் வந்து அதோட டீட்டெயிலும் வந்து அதில் வந்து போட்டுப்போம். C24, C20, C30 அப்படி ஒரு ரேங்கில் வந்து அந்த கான்க்ரீட் இருக்குது. ஸோ அதுகள் வந்து அந்த பில்டிங்கை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தும். ஸோ அதுகளை வந்து நாங்கள் சரியான முறையில் பார்த்து அதுக்குரிய சரியான வந்து மிக்சர் சரியான இதுகளை வந்து கொடுக்கிறோமான்றதை வச்சுக்கொண்டு தான் அதனுடைய அமைப்பு மற்ற அமையும். இப்போ நீங்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் கீழுக்கும் மேலேயும் வந்து வேலைகள் துரிதகதியில் நடந்து கொண்டிருக்கு. மேலே வந்து லொஃப்ட்டுக்குரிய ரூஃபை வந்து ஃப்ளட் ரூஃபுகள் வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கிற மாதிரியான அமைப்பு. இப்போ பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த வீடு வந்து வரப்போகுது என்றதை வந்து ட்ரோன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு அதை துல்லியமாக எடுத்து காட்டியிருக்கிறான். இதே மாதிரியான ஒரு அமைப்பு, இதே மாதிரியான உள்ள காணி உள்ள வீடுகள்னு சொன்னால் நீங்கள் இதே மாதிரி செய்து கொள்ளலாம். அந்த காணியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி இருந்த காணியை நாங்கள் இப்படி மாற்றிருக்கோன்றாங்க. அதே மாதிரி பின்னுக்கும் வந்து கராஜ் வந்து பிற்காலத்தில் கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன், சின்ன ஒரு ஃபூட்டிங்ஸ் மாதிரி கேட்டிருந்தது. ஸோ அதுக்குரிய டிகிங். அதே மாதிரி பின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் லைனை வந்து இந்த மேன் ஹோல் வந்து மூவ் பண்ணி அதுக்குரிய ப்ரிப்பேரேஷன் நாங்கள் வந்து செய்திருப்போம். இது இவ்வளவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்களால் முடிக்க முடியும்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ நவீன தொழில்நுட்பமும் ஹார்ட் ஒர்க்கிங் தான். இது எப்படி ப்ரீ பிளான் பண்ணி என்ன மாதிரியான இதுகளில் நாங்கள் முடிக்கிறோம்ன்றதை வச்சு தான் அதனுடைய அமைப்புகளும் வந்து அமையும். ஸோ எல்லாமே முடியும், பாசிபிள். எதுவும் முடியாதுன்ற எதுவுமே இல்லைங்க. இதுதான் நாங்கள் சொல்லுகின்ற இந்த பின்னுக்குள்ள எக்ஸ்டென்ஷனுடைய அமைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அதை பாக்ஸ் பண்ணி அந்தந்த இடங்களில் விட்டுருப்போம். இதுக்குள்ளே இனி வந்து ஒரு ஸ்டீல் பேட்ஸ்டோன் ஸ்டீல் வந்து ஒர்க் வந்து செய்திருக்கொண்டு வந்து இதுக்கு முந்தின காணொலியில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இது அதுக்கு முதல் எடுத்த காணொலி. அந்த அப்டேட் வந்து நான் உங்களுக்கு தராதபடியாக அதனுடைய அப்டேட் அதன்படி ஒழுங்கின்படியே நான் தந்துருக்கேன். பின்னுக்கு டோமரையும் பாருங்கள் என்ன மாதிரி எடுத்துருக்கேன். வோல் டு வோல் வந்து ஃபுல்லாக எடுத்திருப்போம். சைட்டுக்கு வந்து உள்ள போல் கட்டி எடுத்திருப்போம். மேலே நல்ல ஹைட் கிட்டத்தட்ட ரிச்சின் இது கிட்ட போகும். அப்போ நாங்கள் டோமர் அப்ளிகேஷன் இதை வந்து நாங்கள் பெர்மிட் டெவலப்மெண்ட்டுக்கையோ இல்லாட்டி டோமர் இது செய்யக்கையோ நல்ல ஒரு ஹைட் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தால்தான் அந்த லொஃப்ட்டும் வந்து நல்ல ஒரு சுவாத்தியமாகவும் பார்க்க இன்னொரு ஃப்ளோரில் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து வேறு. ஸோ லொஃப்ட்டு கன்வர்ஷன் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இது இவ்வளவுமே ஒரே நேரத்தில் நாங்கள் இந்த வீட்டில் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஒரு மிக 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 குறைந்த கால பகுதிக்குள்ளே நாங்கள் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வீட்டினுடைய அமைப்பு இந்த காணொலியை இது புதிதாக பார்க்குற உறவுகளாக இருந்தால் இது எப்படி இருந்தது, எவ்வளோ நாளைக்குள்ள என்னென்ன செய்திருக்கிறோம்ன்ற விஷயங்களை வந்து நீங்கள் இதற்கு முந்தின காணொலிகளில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான இருக்கும். இது வந்து இன்னொரு எடுத்துக்காட்டாயம் வந்திருக்கு. இந்த ஆல்ரெடி பில்டிங் வீடு வாங்கியிருக்கிறார்கள் இப்படியான அமைப்பில் நான் செய்ய போகிறோம்னு சொன்னால் இது ஒரு துல்லியமான அமைப்பாயம் வந்திருக்கும். ஸோ நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிட்டி கம் வித் பேக்கேஜ்னு சொல்லி சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு மரங்களாக இருக்கட்டும், டிம்பராக இருக்கட்டும், இன்சுலேஷனாக இருக்கட்டும், அதுகள் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒன்றோடு அட்டாகித்தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஒரு நீட்டாகவும் எவ்வளோ ஒரு அமைப்பாகவும் இருக்கும். எல்லோரும் செய்கிறார்கள் தான். இதை வந்து நாங்கள் அதை வந்து ஃபுல்லாக முழுமையாக அது ஒரு சிரத்தையோடு நாங்கள் அதை எடுத்து இதில் மேக்ஸிமம் என்ன கொடுக்கலும், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள என்ன கொடுக்கலும் என்றதைத்தான் நாங்கள் அதில் பார்த்து நாங்கள் செய்கிறபடியால் தான் எங்களுடைய ஒர்க்களை வந்து நீங்கள் வந்து மிக மிக பிரமாண்டமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மேக்சிமமாகவும் இருக்கும். எங்களோட வேலை செய்கிற வேலையாட்கள் இருந்தாலும் சரி, மிக மிக இந்த தொழில்களில் வந்து
மிக மிக தேர்ச்சியான கைதேர்ந்த வேலையாட்களை கொண்டு தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு இடத்தையும் வந்து வடிவமைத்து தரோம். பாருங்க எவ்வளவு வடிவாக இருக்குன்னு. வீட்டு பின் போல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் போல் டு போல்ன்ற மாதிரி இன்னொரு கட்டமைப்பின் கணக்கோடு தான் நாங்கள் அதை கொண்டு வந்து செய்து முடிச்சிருப்போம். ஆகவே இது போன்ற வீடுகள் உங்கள்கிட்ட இருக்குமே இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். 075-08-64-7864. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம். ஏனப்பா லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள்? உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன் கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போன போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.